இப்போ நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்னன்னு சொல்லுங்கள். சித்தர்கள் பொதுவாக சித்தர்கள் என்னென்ன பண்ணுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் விளக்க முடியுமாங்க ஐயா? சித்தர்கள் என்பது சிவனின் அடிமை கொண்டவர்கள். சிவன் அடிமை கொண்ட சித்தர்கள் வாழப்போகும் வாழுகின்ற மனிதர்களுக்கு வழிகாட்டி எது செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற நிலையில் சிவன் அருள் பெற்று உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களை சித்தராவார். சித்தர்கள் புகழ் பெயருக்கு விரும்பாதவர்கள். சித்தர் என்பது இன்று தமிழ்நாட்டிலே போலித்தனமாக அங்கெங்கே பெயர் வைத்துக்கொண்டு சுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். இது பட்ட பேர் அல்ல. பிறக்கும்போதே தாய் தந்தை அல்லது அவங்க முன்னோர்களுடைய நிலை கொண்ட மகானிகளிலிருந்து அறிந்து புரிந்து அந்த பெயர் வைத்து கொண்டால் அது போன்ற மகன் வர வேண்டும் வளர வேண்டும் என்றக்காக வைப்பார்கள். இப்படி தாய் தந்தை வைக்க பேர் இருக்க வேண்டும், இல்லை அவங்க பாட்டன் பாட்டி வச்சு பேர் இருக்க வேண்டும். பிறப்போடு சித்தரை பிறந்தால் சித்தராவார். தனக்கு ஒரு பேரை வைத்துக்கொண்டு சித்தரன் மறுபேரை வைத்துக்கொண்டு வாழ்வது அது சித்தர் அல்ல. அப்படி வைத்தால் உங்களை வறுமை வாட்டெடுத்து நோயை பெருக்கி விட்டு பல சோதனைகள் வாட்டெடுக்கக்கூடும். ஆக மிக எச்சரிக்கை கவனமாக இருக்க வேண்டும். அடுப்பு என்றால் நெருப்பையை தாங்கிக் கொண்டு பிறகு உதவியாக இருக்கக்கூடியதுதான் அந்த அடுப்பு. ஆக எல்லாமே அடுப்புன்னு சொன்னால் நெருப்பு வரும்போது அந்த அடுப்பு நெருப்பை தாக்கும் சக்தி உங்களுக்கு உண்டா இருக்காது. ஆக சித்தரம் பட்ட பேரை வைத்துக் கொண்டு சீர்கெட்டு நாசம் போகாதீர்கள். எச்சரிக்கிறேன். வாட்டெடுக்கும் போது என்ன கற்று பேசினாலும் கடவுள் என்று வழி கொடுப்பார் என்பது ஒரு கேள்விக்குறியாகும். ஆக கத்தி இருக்கிறாய் அப்படின்னா உன் பூர்வஜன கர்மாவும் என்னுடைய வினை தீர்த்தக்காக நீ உலா வருவதை தவிர இந்த கர்மான்றது மிக கொடுமையான ஒரு நிலையாகும். கர்மா கரை என்பது அவ்வளோ சுலபான விஷயம் அல்ல. ஆக கர்மா கரை வேண்டும் என்றால் நீ தானா தர்மம் செய்து கொண்டு கடவுள் வழிபாடிலே நீ சென்றால்தான் கர்மா கரையும் தவிர உன் கர்மா நிச்சயமாக கரையாது, யாரால் கரைக்கப்படாது. உன்னுடைய வினை உனக்கு துணை என்பது உறுதி கொள். இது வரைக்கும் அவர்கிட்ட யாருமே இங்கே பேசுனதுங்க இல்லை ஐயா. ஐயா அந்த கையில் வச்சிருக்கிற வேலை பற்றி சொல்ல முடியுங்களா? இந்த கோயில் ஊர் என்ன ஊர்? திருக்கழுக்குன்றம் ஐயா. ஆமாம், இதுக்கு பேர் தான் சக்தி வேல். இதுதான் ஒரு வேல். இந்த வேல் வீட்டில் வைத்துக்கொண்டு பல தொல்லைகளை வேதனை கொண்டு வாடிக்கொண்டு இருக்கிற மாநிலர்கள். காரணம், வேல் என்பது முருகன் வேல். இதெல்லாம் வேல், இதுதான் வேல். ஒரு வேல் அல்ல, இது சக்தி வேல். சக்தி வேல் என்பது இதுதான். சக்தி லிங்க வடிவம் கொண்டதாக வேல் சக்தி வேல். இந்த சக்தி வேல் எங்கே தோன்றியது, எப்போ தென்பட்டது? ஸ்கந்த புராணத்தில் முருகப்பெருமான் அரக்கன் அழிக்கிறதுக்காக முயற்சியெடுக்க சக்தி அதாவது அவங்க அம்மா பார்வதி தேவி ஏன்னா அழிக்கக்கூடாதடா, நம்ம அடக்க கற்றுக்கணும், அவன் ஒழிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வேல் விட்டு அடவி இது கொடுக்கப்பட்ட சக்தி வேல். இந்த வேலு தான் ஒவ்வொரு வீட்டில் வைத்து வணங்கினாதான் வினை தீரும் தவிர இது போன்று வேல் வணங்கினால் எந்த பயனுள்ள மக்கள் உண்மையை உணர வேண்டும். அதுக்காக தான் மார்மேகமன் சித்தர் உன்னிடம் சக்தி வேல் என்பதை காண்பிக்கிறேன். இதுதான் சக்தி வேல். சிறப்புங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அவன் தொடுக்கூடாது சொன்னானே, தொட்ட பிறகு ஐயோ நீங்களா ஐயா அப்படின்றா. இனி இன்னும் அந்த சந்தோஷம் சொல்கிறான் இல்லையா? பழம் கொடுக்கும் போது நீங்கள் மட்டும் மனிதர்கள் உரிச்சு சாப்பிட்றீங்க இல்லையா? ஆனால் மிருகங்களுக்கு அன்பு கொண்டு
உரிச்சு கொடுத்தா நலம் உண்டாகும் அல்லவா? நிச்சயமாங்க ஐயா. சக்தி ஒரு சக்தி குறைந்தது சொன்னாலே இந்த மாதிரி ஒரு தெய்வீக மரங்களை வாட ஆரம்பிச்சிடும். இது இருந்தாலே சக்தி என்பது ஹீனமாகுதுன்ற அர்த்தம். ஒரு மனிதன் பக்தி குறைந்தது என்றால் அவனுக்கு காமக்ரோதங்கள் அதிகரித்திடும். பக்தி இருந்தால் தான் காமக்ரோதத்தை சமப்படுத்த முடியும். அதிகரித்தால் அழிவு நோக்கி போவார்ன்றதுக்காக. அழிவு நோக்கி போகும். நிச்சயமா அவன் எப்பவுமே சக்தி ஈனத்துக்கு இதை காட்டுறது. நமக்கு இயற்கையை தான் வழிகாட்டி. இப்படி இருந்தாலே நீங்கள் சக்தி குறைந்ததுன்னு அர்த்தம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரா சொல்வோம் அல்லவா? ஆமாங்க ஐயா. திரு என்றால் கௌரவிக்கத்தக்க ஒரு பொருள் ஆகும். மதிப்புடைய பொருளுக்கு தான் திருன்னு பேர். அதே போன்று திரு என்ற இரண்டுன்னு பேர் வரும். திருன்னா இரண்டு வரும். ஆக திரு என்ற ஒரு பொருள் இரண்டு. வா நாவ், இந்த வாயின் நாவ் திரு வா, இந்த வாய் நாவ் மலை, திரு வண்ணாமலை. அப்போ திரு இரண்டு பேர் வாயின் நாவ் மலை. அப்போ இரண்டு பேர் வாயின் நாவ் என்னன்னா நீ நாடகத்துக்கு பெரியவனா? என்னடா திருப்பி வந்துட்ட? சரி அந்த பழம் கொடுங்க. இவர் தேடி வராரு. என்னங்க ஒரு பழம் கொடுங்கள். தர என்னங்க ஐயா மறுபடியும் தேடி வராங்களா உங்களை பற்றி? எங்க பூனை வருது, இப்போ மாடு வருது, எனக்கு ஒன்றுமே புரியலீங்களே. இதெல்லாம் சித்தர்களை சில மிருகங்கள் கண்காணிக்கிறாங்க. பேர் இருந்தாலும் அதை தாண்டிட்டு போகிறாங்க. ஆக திருவண்ணாமலை பற்றி இதுவரை இத்தனை ஆண்டுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி யாருக்கும் தெரியாத காரணம் சிறந்த குரு இல்லாத காரணமாக. ஆக திருவண்ணாமலை என்பது இங்கு நான் நீன் என்ற சொல்லால் அது உருவாக்கப்பட்டது. இது வாதம் விவாதம். ஆகவே வீட்டில் சரி, வாழ்க்கையில் சரி, குடும்பம் சரி, வாதம் விவாதம் செய்யாதது சீரை கெட்டு போகின்றக்க நீங்கள் தெரிஞ்சு கொண்டது ஒரு வாதம். அது நாடகத்துக்கு நான் என்ற நிலையில் பிரம்மா விஷ்ணு, தலையத்துக்கு நான் தான் பேர் சொல் பிரம்மாவும், நாடகம் நான் தான் சொல். இப்படி ரெண்டு பேரும் வாதம் கொண்டவர்களா? அப்படி ஏதாவது போடா சில கொடுத்தடா கொடுத்துட்டு அப்படின்னா ஐயா பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குங்க ஐயா. பசியா இருக்குதா? இன்னொரு பழம் கொடுங்கள். மக்கள் கொடுங்க. என்னம்மா பசியா இருக்கா? என்ன நடக்குது? கை கடி கூடாதுடா. இந்தா இப்படி திருவண்ணாமலை பற்றி அறிதல் என்பது ஒரு மகிமை கொண்டதாக. ஏன்னா திருவண்ணாமலை பறந்த மாதிரி காட்சி கொடுத்து இன்று மனிதனாக வேஷமிட்டு மக்களுக்காக நடை செய்கிறேன் ஐயா. ஆக எப்போ 2000 பணம் கொடுத்த அந்த அதோட சித்தது அது ஏதோ ஒரு இயல்பாக நடந்த ஒரு சித்தம், அது விடுங்கள். ஆக திருவண்ணாமலை என்பது இதாக இப்போ புரிஞ்சு கொண்டாயா? திருவண்ணாமலைன்னு என்ன என்று தெரிஞ்சு கொண்டாய். 2 பேர் வாதம் விவாதம் கொண்டதா. அதாவது முழு சிவனாக இருக்கும்போது இடது என்பது பிரம்மாவும் வலது விஷ்ணு, முழு உடல் என்பது சிவன். இது அறியாமல் இருக்கிற நிறைய பேர். அப்போதான் ஒரு கோவத்தில் உருவாக்கக்கூடியவர். அது ஜோதி சொல்வ கொண்டு வாத விவாதத்தை அளித்தவர். அதனால தான் ஜோதி ஸ்வரூபம்னு சொல்கிறாங்க ஐயா. ஜோதி ஸ்வரூப் போடா 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 சிவன்டா. நந்தி நீதானா? இவங்க நந்தி இல்லையா? அது நந்தியா? அடிப்போ 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 அப்போ அடிப்போ. உங்களை விட்டு போக மாட்டேன்ற. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ஓ அது பவர் இல்லையா? அதான் போட்டா. சரி சரி போ 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 போடா. சொல்ல கொடுக்குற மணி பார்க்குறேன்.
இந்த பழம் எடுத்துக்கொள். வச்சுக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் கால் பண்ணுங்க. கதலி என்பது இந்த மரம் பெயர். கதலி பழம் உட்கொண்டால் உள்ள உறுப்பு கோளார் கலகம் நீங்கவே கதலிப்பழம். கிளை தள்ளுவது வாழைப்பழம். கதிர் என்பது அந்த மரத்தின் தண்டுக்குள்ள ஒரு கர்ப்பத்துக்குள்ளே எப்படி ஒரு சிசு வெளியே வருவானோ அது போன்று அதை பிதுங்க வெளியே வரக்கூடிய தண்டிலிருந்து வருவது கதிரி ஆகும். அந்த கதிரி பழம் மகா மருத்துவம் கொண்டதாக இது மக்கள் உண்டால் என்ன நலம் உண்டாகின்ற சித்தர் கூறிய ஒரு பொருளாகும். அதை மறுக்கும்போது கதிரி மரத்தை வளர்த்து கொடுத்து நீங்கள் வாழ வேண்டும் என்றதுக்காக தான் கதிரி மரம் வச்சிருக்கிறார். காய் என்றால் காயும் அதிலிருந்து வரக்கூடியது கதலி. அதை கதலி போட்டிருக்கிறார்கள். அந்த தளம் அந்த கிளை வர வேண்டும் மக்கள் நலனுக்கு. இயற்கை வளர்ச்சி கூடுடா, நீ நன்மையாக இருக்கணும்னா, நீ மகிழ்ச்சி இருக்க வேண்டாம் என்றால் நீ இயற்கை மதித்துக்கொள், இயற்கை வளர்ச்சி கொடு, அப்போ தான் நீ மகிழ்ச்சி இருப்பாய். நீ என்றாலும் உன்னோட கர்மாக்கு இருந்த உன் பிள்ளைகள் நல்ல மகிழ்ச்சி இருப்பார்ன்றதுக்காக தான் மரங்கள் நட்டு மானை கேடி அதான் நலம் உண்டாகிறதுக்காக மக்கள் செய்யக்கூடியது. சரிதா? கொடிமரம்னு சொல்கிறாங்க இல்லைங்க ஐயா, அது எல்லா கோயில்லையுமே வந்து கொடிமரம் இருக்கு இல்லைங்க, அதுக்கான ஒரு காரண கருத்தாக என்ன இருக்குங்க ஐயா? கொடிமரம் என்பது அந்த ஆதி காலத்தில் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு விதமான கொடிமரத்தை இது போன்று நிறுவனம் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கொடிமரத்துக்கு ஒரு மருத்துவம் கொண்டதாக அந்த ஆதி காலத்தில் இங்கே சப்த மூலிகள் வந்து சம்மேல் ஒன்றாக இருக்கின்றதுக்காக ஒவ்வொரு தண்டு இருக்கிற போல் 18 மூலி ஒன்றாக ஒரு பகுதியாக பல பல கொடிமரங்கள் இருக்கிறது. எல்லாம் ஒரே ஒரு கொடிமரம் அல்ல, கொடி மரம். கொடி என்ன துன்பம் கொண்டது, மரம்னா வாழும், வாழும் துன்பம் கொண்டவை நீக்கிறதுக்காக கொடிமரம் என்ற சித்தர்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார்கள். ஏதோ கொடிமரம் சொல்கிறதோட இங்கே நின்று நாம் வந்து இப்படி நீளமாக பார்க்க வேண்டும். கொடிமரம் என்பது உன்னோட உணவு கொலா, இதான் முக்கியம் கொண்டதாக. இந்த உணவு கொலா துணை என்பது மூச்சு கொலா. 2 கொலா என்பதனை மிக கவனமாக எச்சரிக்கை பாதுகாத்து கொள்ள வேண்டும் மானிடரே. அதான் உணவு கொலா என்பது உடலுக்கும், மூச்சு கொலா என்பது உயிருக்கும் மிக கவனம் செல்ல வேண்டும். அதை வலிமை பெறத்துக்காக தான் கொடிமரத்தை கிட்டேருந்து ஓம் நமச்சிவாய் பார்த்தால் இந்த உணவு கொலா என்பது மிக வலிமை கொண்டிருப்பதாக. மூச்சு கொலா என்பது கீழே நம்ம வந்து ஏதோ சிங்கம் இருக்கு, சிங்கவாகன், இங்கே இப்படி வணங்கும் போது அந்த மூச்சு வலிமை ஏற்றுக்காக சில व्यसனங்கள் போகிறதுக்காக நம்ம வந்து சில சோதனைகளிலிருந்து வெளியே போகிறதுக்காக சில சித்தாசனம் சொல்வார்கள். சித்தாசனம் ஆசனம் செய்யும்போது நம்ம ஆயாசங்கள் போகின்றதுக்காக சில முத்திரைகள் கொடுத்துருக்கிறார்கள். முதல் நாம் வந்து வரும்போது கொடிமரத்துக்கிட்ட நின்று நம்ம வந்து நீளமாக வானத்தை பார்க்க வேண்டும். அப்போ உணவு கொலா என்பது தொண்டு இருக்கக்கூடியது வலிமை ஏற்படுறதுக்காக ஒரு சித்தாந்தம் இருக்கு. குனிந்து நாம் வந்து வணங்கும் போது மூச்சு கொலா 2 கொலா இருந்தால் தான் இந்த முழு உடல் நலமாக இருக்கிறதுக்காக தான் கருவில் ஒரு சிலை உடல் போல் வச்சிருக்கிறார்கள். அங்கே போய் நீங்கள் வணங்கும் போது விண்காந்தம் மண்காந்தம் என்பது இந்த 2 காந்த சக்திகள் நமக்கு வந்து ஒன்றாக இணை செய்தா உயிர்காந்த சக்தி இருந்தால் தான் உனக்கு ஆயுள்பலம் பெறதுக்காக தான் இந்த கோயில் நடக்கும். நிச்சயமா, ரொம்ப நன்றிங்க. திருக்கோவில் கால அஸ்தி, காலன்றது மாடு கிடையாது, காலம் தான் இதை மாற்றி போட்டிருக்கிறார்கள் அந்த காலங்கள். அது அப்படியே வந்து மறி வந்துட்டு இருக்காரு. காலா அப்படின்னா காலத்தின் அஸ்தி, அஸ்தின்னா எலும்பு. இந்த எலும்பு என்பது ஒரு காலம் வந்தால் அந்த அஸ்தி ஆகும். அஸ்தினா பஸ்மம் ஆகின்றதுக்காக கால அஸ்தி. ஈஸ்வரன் நம்ம வந்து எப்பவுமே எலும்பு நம்ம வந்து ஒழுவே இருந்தாதான் எலும்புல இருந்து மஜ்ஜையில இருந்து ரத்தம் உற்பத்தி ஆகும். ரத்தம் எங்கே உற்பத்தி அதில் உற்பத்தி ஆகிறது மஜ்ஜையிலிருந்து. எலும்பு உறுதியாக இருந்தால் ரத்த உற்பத்தி இருந்தால் தான் ரத்தம் இருந்தால் தான் உடலில் வந்து ஓட்டம் கொடுக்கும். அது ஓட்டம் கொடுத்தா தான் நீ ஆட்டம் ஆட முடியாதுக்காக தான். அதே மாதிரிங்க ஐயா, அந்த கால அஸ்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காளையும் ஒரு மாடும் ஒரு அஸ்தின்றது பாம்பு குறிக்குதுங்க. அது ரெண்டும் சேர்ந்து தானே கால பூச்சி சொல்ல சிலந்தையும் யானையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது பக்திக்காக யானை, சரி, காலன்றது யானை,
யானையும் பாம்பையும் வந்து என்னன்னு கேட்டால் அது குறித்து தான் வந்து காலாஸ்திரர் சொல்கிறாங்க இல்லைங்க ஐயா. அது ஒரு ஒரு சிலந்தி கூண்டு கட்டுவது, ம் ஒரு யானை வணங்குவது, ம் பிறகு பாம்பு, அதெல்லாம் மிருகங்களோட ஒரு பொருளை பயன்படுத்தி மனித ஜாதி நீ செய்த சேவை உனக்கு, அவன் செய்த அவனுக்கு, இப்படி இருக்கும்போது உன்னோட சேவை செய்து கொண்டே இரு. அவன் செய்த சேவை சரியில்லை சொல்லி அவனு அகற்றி இன்னொருத்த செய்யறது, நீ செய்ய சேவை அப்படி. இது போட்டா போட்டியில் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அஸ்தி, காலஸ்தி. காலத்துக்கு அஸ்தி அவ்வளோதான். அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க, அஸ்திவாரம் சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா. உன்னோட அஸ்திவாரத்தை நீ பயன்படுத்திக்கொள். அந்த காலத்துக்கு இந்த தெய்வத்தை வணங்கறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? எந்த தெய்வம்? இப்போ காலாஸ்திரர்னு சொல்லி காலத்துல காற்று, காற்று முதலே முதல் காற்று, செடி கொடிகள் எப்பவுமே இல்லை, அங்கே மரம் இல்லை. அந்த காலகட்டத்தில் அங்கே வந்து ஒரு கற்கள் இருக்கும். அந்த கற்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து வெடிச்சு, இரண்டாவது வெடிக்கு அதில் வந்து வரக்கூடிய காற்று வெளியே வரும்போது அது 10,000 பேருக்கு, ஒரு சொட்டு 10,000 பேருக்கு வரக்கூடிய காற்று. அந்த காற்று தான் பிராண காற்று. பிராண காற்றுன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதம் முக்கியமானது காற்று தான். காற்று தான் எதுவும் வேலை செய்யாது. ஆமாம், காற்று இல்லாமல் பாடாது பாடான உடலே இந்த காய்க காற்று தேவையிடாது. அந்த காற்றை சொன்னா ஆற்றல் அவ்வளவுதான். இப்படி ஆற்றல்னால தான் நடக்குதுங்க. சரிங்க. காற்று தான், காற்று எங்கேயும் இல்லை, ஆற்றல் அவ்வளவுதான். எங்கிருந்தோ இது வருது, எங்கிருந்தோ இது போகுது, அது என்ன தெரியாதடா. அதான் கா அற்று. கா அப்படின்னா காயம், ஆற்று, சரீர ஆற்றல், சிறு ஆற்றல், உடல் ஆற்றல். உடல் ஆற்றல். நன்றிங்க. சத்ரபதி சிவாஜிங்க 300 வருஷம் தான், இது 200 வருஷம் தானே. ஒரு தரம், 2 தரம். சத்ரபதி சிவாஜி என்பது அவங்க அம்மா வந்து பல கதைகள் கொடுத்து, கதைகளை கருத்து கொடுத்து, ஒரு வீரனாக, ஒரு மகானாக, தெய்வ வளமாக, அதாவது சென்னையில் வந்து காளி கோயில் இருக்கிறது, அங்கே தான் வந்து அந்த படை அமைதிக்காக வந்து உட்காந்தார். காளி கோயில், அந்த காளி கோயில் நான் வந்து எப்போ எனக்கு தெரியல, மர்மேகமான சித்தர், சென்னை சித்தர் சொல்லி அது தெரியாம தெரியும். அங்கே தான் அவருக்கு வந்து அந்த கோயில், காளி கோயில் வணங்கி செஞ்சுருக்காரு. வந்து நன்றியோட வந்து அவர் உறவழித்தை நாம் வந்து வணங்கணும். வந்து வழிபடுறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுகு தரிசனம் பண்ணுறது, சிவகங்கை மகாராஜாவும் மேலே வந்து அவங்களுக்கு சுவாமி வந்து ரிஷபாரோட காட்சி தரணும். அவனுக்கு இந்த பசு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இல்லை வந்து கொண்டுடுவான். கொண்டுன்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தோஷம், இந்த கழுகு இந்த இது பண்ணுறது, போய் அவன் முடிக்கிறது, அது அவங்களுக்கு காட்சி கொடுக்குறது. நம்ம கோயிலோட வரலாறு இது ஒரு எழுதி வச்சுருக்காங்க, ஏதாவது சார்ட் இருக்கா, அது கொடுக்கணும், மக்கள் தேர்வுபடுத்துது. எப்பவுமே ஒரு வரலாறு என்பது ஒன்று வரையணும் அல்லவா, அது உள்ளவே எழுதியிருக்காங்க, கல்வெட்டில் இருக்கா அப்படியே. நம்ம ஏதாவது ஒரு சார்ட்டில் கொடுக்கணும். ஒரு வரலாறு என்பது முக்கியத்துவம் கொண்டது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகிஷாசுரம் வந்து எடுக்காதீங்கன்னா என்ன ஒன்று அங்கே தான் வந்து மைசாசூரர் வந்து அழித்த இடமாக மைசூர் இடம். அதான் வந்து நம்ம வணங்கி மைசூர் சாமுண்டி. இதுதான் முக்கியத்துவம். இந்த கோயில் தேர், அந்த மாதிரி சக்கரம் குதிரை ஓடுறோம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து வராமல் நடராஜர் வந்து தேர் வடிவத்தில் இருப்பார். அதெல்லாம் மேலே வந்து யாருக்கும் அலோடு கிடையாது அப்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இது பண்ணுறாங்க. போய்ட்டு சுவாமி வந்து நம்ம இங்கேயே இங்கே வந்து ஏன்னா மாணிக்கவாசல் தனி சன்னதியை வச்சுருக்காங்க. தனி சன்னதி 3ஆம் நூற்றாண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இது கோயில் வந்து 10ஆம் நூற்றாண்டு. ரகசியத்தை இந்த ஓலைச்சுவடியில் கல்வெட்டு நான் வச்சிருக்கிறேன். இந்த ரகசியத்தை நிச்சயம் மக்கள் போதிக்க காலம் இல்லை. அதாவது வேதத்தை கற்று அவர் ஆய்வலத்தை பெறணுன்றதுக்காக தான் சிவன் தவம் இருப்பார். ஐயா இவ்வளோ வேதம் இருக்கிறது, எனக்கு 300 ஆண்டுகள் தான் ஆயுள் பலம் இருக்கிறது, இந்த வேதம் வந்து படித்து நான் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு ஆயுள் பலம் வேண்டும் போது நிர்ணயித்தான் பெருக்கவோ கூட்டவோ முடியுங்க. அதுக்கு தனியே ஒரு பிரி இருக்கிறது, நான் இல்லை சொல்லும் போது தான் அவர் வேதத்தை படித்து கொண்டே அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வேதத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சங்கு, அதாவது சமுத்திர சங்கு என்பது நீங்கள் நிர்ணயம், இது வந்து நேராக இந்த குளத்துலேருந்து நேராக கடவுளுக்குள்ளே போகும். கடல் வந்து இத்தனை ஆண்டு கழிச்சு திருப்பி வரும். அப்போது அது கர்ப்பமாய் வரும். பவித்திர கர்ப்பம், சம்பர்க்கம் இல்லாமல் தனக்குத்தானே கர்ப்பமாகுதல், அது சங்குண்டாகும். அப்போ அந்த சங்கு கொண்டு இந்த லிங்கத்தை அவர் காட்டுறார், இது அமிர்த லிங்கம் சொல்லி. இந்த அமிர்த லிங்கத்தை நீங்கள் வந்து செங்கிலிருந்து வரக்கூடிய அந்த நீர், பவித்திர நீர் வந்து இது பண்ணிட்டு சிறு
அதாவது கருசங்குன்னு பேர் இருக்குது. கருசங்கு எப்போ சின்ன குட்டி போடுற மாதிரி தான் வெளியே வரும். இந்த கருசங்கி வச்சுட்டு அந்த சின்ன குட்டியை எடுத்து மறுபடியும் அந்த குளத்தில் விடணும். அது இப்போ 12 நாள் வளர்ச்சிப்பட்டு ஒரு சமுத்திரத்துக்கு போயிட்டு சமுத்திரம் திருப்பி இங்கே வர்றதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. இது கதல்ல, இது வரலாறு, இது மிகப்பெரிய விஷயமாகும். இப்படியெல்லாம் ஒரு செங்கு உருவாக்கிறதுக்கு காரணம் என்னன்றதுக்காக இப்படி ஆய்வரம் வந்து அதிகாரித்து கொண்டு அவரை வேதம் படித்த காரணத்தால் இந்த கோயிலுக்கு வந்தால் அல்பாயுஸ் இருந்தாலோ நமக்கு வந்து ஆய்வரம் அதிகாரிகள் ரகசியமே இருக்கிறது, யாரும் சொல்ல தெரியல. இந்த கழுகு ஏன் வந்தது? இது மகா பிரளயங்கள் ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இந்த கழுகு ஏன் வந்ததுன்ற ஒரு சரித்திரம் சொல்கிறேன். இந்த நம்ம செங்கல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த செங்கல் நான் எடுத்துக்கிறேன் 12 ஆண்டுகளுக்கு, இன்னொரு மன்னர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்படி திடீர்னு நானே எடுத்துக்கிறேன், நீ எடுக்கூடாது சண்டை செய்யப்படும் போது ஒருவர் அடிச்சுக்கொண்டு சாவறாங்க. இந்த கட்டங்கள் அங்கெங்கே பிணங்கப்படும் போது கொத்தி போகிற வரும் ரகசியம் சொல்கிறேன் இருக்கு. இந்த பக்கத்தில் கோயில் அதனால தான் மர்மேக மன்சித்திரன்ட்டாரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதிகண்ட சோழன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு அது கற்கோயிலாக வந்து மாத்திரான்றது இதோ எழுதிட்டாங்க. ஃபுல்லாக அதை எழுதிட்டாங்க. துர்க்கை வந்து இங்கே ஞானம் நடனம் ப்ளஸ் ஞானம் விஷத்தின் கலையின் சில கல்வெட்டு சீரா இல்லை. துர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஞானத்துக்குரிய கிளியும் நடன கோலத்தையும் இதை கொஞ்சம் மறைச்சிட்டாங்க, கட்டமாக அரைச்சிட்டாங்க. இதெல்லாம் இப்போ தாங்க ஏது அதுதான் கல்வெட்டு தான் முக்கியம் கொண்டதாக கால பஞ்சபஸ்தலத்துக்கு இங்கே ஒரு கோவில் இருக்கு. முதல்ல ஏகாம்பரம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், அடுத்தது காலஹஸ்தி, சிதம்பரம் அது நடராஜர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மநாதருக்கு தனியாக ஆன்மாவுக்கு மாணிக்கவாசருக்கு எதிர்க்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்கிறாரு. அது மாணிக்கவாசர் உண்மையான பேர் வாதபுரான். சத்ரு சிவாஜி இருக்கும்போது அவர் ஒரு சேவைகள் எல்லாம் அவங்க கூட இருந்தவர்கள் தான் ஒரு விஷயங்கள். அது பெரிய எந்தெந்த போர்க்குளத்தில் எந்தெந்த மாதிரி நம்ம ஆக்டிவாக இருக்கணும், பராமரிக்கணும், அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், புலி எப்படி பதுங்கி பாயணும், சிறுத்தை எவ்வளோ வேகமாக இருக்கணும், சிங்கம் என்ன வேலை செய்யுன்றதை காட்டுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை மாதிரி எப்படி தாக்கணுன்றதெல்லாம் கூட இருக்கும் பாருங்க. சில பயிற்சிகள் இதெல்லாம் வந்து சிறுத்தைகள் அப்போ எவ்வளோ வேகமாக நம்ம வந்து போரில் வந்து இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி பொசிஷன், எல்லாமே பொசிஷன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. புலி நடக்கிறதுக்கு இது வந்து விஜயநகர பேரரசனுடைய ஆட்சின்றதுனால தான் பாருங்க அந்த சிம்பிள் இருக்கும் பாருங்க. உள்ளே இருக்கிறது சோழர், உள்ளே சல்லவாஸ்து. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு, அதுக்கு அடுத்தது நகரத்தார். அம்மன் கோயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நகரத்தார் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. அந்த நகரத்தார் எல்லாம் நகரத்தார் வந்து இந்த சேவையாளர். கடைசி கட்டத்தில் வந்து விஜயநகர மக்கள் தான் பல கோயில்கள் பராமரித்து பல விஷயங்கள் அள்ளி கொடுத்துருக்கிறாரு. அவர் குறை சொல் பல மக்கள் இங்கே நடுவாசி மக்கள் இருந்திருக்காங்க. இன்னும் இந்த எதுவும் அறியாமல் அதில் வந்து தெய்வீஸ்வரமே மாநிலனே மனிதனாக சித்த நடசிய மக்கள் சில தெரியல. சில தெய்வீக மக்கள் தெரிய மாட்டேங்கிறது. 2013 நீங்கள் வந்து ககனமாக பறந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் உணர்றாங்க. இப்போ நீங்கள் வந்து மனிதனாக வருவத காரணம் சில வந்து மக்கள் இதில் கீழே இருக்காங்க. காரணமாக மகாதீபம் என்று அது ரகசியங்க வெளியப்படுத்தணும்னா இன்று ஏதோ திரைப்படம் சரிங்களா. அப்படி இருக்கும்போது நீங்கள் முக்கியமான ஏதாவது ஒரு ஓதல் ஒரு மக்களை காதில் கேட்கணும், பல லட்சம் மக்கள் பார்ப்பாங்கல்லவா, அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. விவரத்தோடு நீங்கள் சொல்லி மக்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி ஒரு அதில் வந்து மகாதேவத சித்தரும் வரும்போது ஐயா நீங்கள் வந்து தெய்வீக ஸ்வரூப மாநில ரூபத்தில் இருக்கும்போது நானும் ஒரு மாநிலம் தான் ஐயா சில தெளிவுபடுத்துறேன்னு சொல்லி சொல்லும்போது அந்த சீன் அதில் வரும். மகாதேவ படத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தினா ஏதோ ஒரு அடையாளம் ஒரு நிழல் இருக்கணும் அல்லவா. மன்னர்கள் வந்து எவ்வளோ ஆட்சி செய்தார்கள், உடல் காணவில்லை, ஆனால் நிழல் என்ற இந்த சிற்பங்கள் கொண்டு வச்சுருக்கிறாங்க அங்கங்கே. அதுபோல் நம்ம வந்து மகாதேவன் திரைப்படம் எடுக்கும்போது நம்ம தம்பி பேரே மகாதேவன் சிவச்சுமார் ஒரு பேராகும். ஆமாம், நீங்கள் ஓதியது சிவன் பொருள் என்று வீணாகலை. ஒரு சித்தர் நேர் பேசுகிறேன்னா எந்த சித்தர் பார்த்த சரித்திரமில்லை, கலிக சித்தர் தவிர இங்கே வரத்துக்கு வாய்ப்பில்லை என்ன சொல்லிட்டு இருக்கிறோம். அது வந்து இனிமேலையும் சில சோதனை இருந்தாலும் அது படியாயது கூட நீ போக வேண்டும் தவிர அந்த படி ஏறணுங்களா. ஒவ்வொரு சோதனையும் ஒரு படி,
அந்த படி மேல் நீங்கள் மேலே போனால் மேலே செல்ல வேண்டும். அந்த படி ஐயோ படி வந்து சேர முடியாத கஷ்டம் கஷ்டம் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே இறைவன் கொடுத்த ஒவ்வொரு சோதனையும் ஒரு படி தான். படி ஏற ஏற ஒரு படியாக ஒரு பொருள் பார்க்க முடியுன்றதுக்காக மிக்க செயல்படுத்திக்கோங்க. இருக்கிறாங்க இந்த பட்டை பார்த்து அந்த பட்டைக்கு நேரம் இருக்கக்கூடும். அந்த காலத்தில் உழைப்பு சிலையை செய்தவர்கள்லாம் சிவன் சித்தம் இல்லாமல் இவ்வளோ சிற்பம் செய்த வாய்ப்பில்லை. விஸ்வகர்மா என்பது அது அந்த குளம் இருக்கா அழிஞ்சு போச்சு இருக்கா? அடுத்த வருஷம் மழை இல்லாமல் அடுத்த வருஷம் அந்த குளத்தில் எப்பவுமே கடலில் அலைகள் வீச போல் இருக்கக்கூடும். கடல் அலைகள் இருக்கக்கூடியதால் அது நாகக்கன்னிகள் அந்த இடம் அந்த இடம் அது போனுக்கு முன் போனு பின் அது வந்து மறையும் இடம் இல்லையா? அதில் அவங்க குளிச்ச மக்கள் அங்கே ஆசிரியர் கொடுத்துருக்குறேன். ஆக வந்து நாளைக்கு சித்தர் வராரு இவராவருன்னு சொல்லி ஆச்சரியப்படும் போது இப்போயே மனிதர்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் கவனமாக இருங்கள்ன்றதுக்காக ஒரு பார்வை. அழியும் கலிகாலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீர் நெருப்பால மக்கள் அழிய நேரிடும். முக்கியத்துவம் ஒருமையும் வியாதி நீடித்திடும். மருந்தில்லாத மாண்டினை மனப்பொருளால் கொண்டிருப்பாயகா. ஒருவர் ஏமாற்றக்கூடியவர்களாக, குடும்பத்தை ஒற்றுமையில்லாத, கள்ளத்தனம் இருக்கக்கூடிய மக்களாக, கவலைக்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. இது அனைத்துமே கலிகாலத்தோட விதைகள். அதை அழிக்க முடியாது அல்லவா? அதெல்லாம் செயல்படுத்ததான் ஒரு சித்தர் வேஷம் போட்டு வர முடியாது. சித்தர் பேசி வர முடியாது. கண்டவர் சித்தர் பேர் கொண்டால் அது கடுமையான தண்டனை உண்டாகும். ஏன்னா களி சித்தர் கலியுக சித்தர் வரும்போது எச்சரிக்கை கவனமாக இருக்க வேண்டும். நான் தான் ஒருவா கருவா குருவா வந்துட்டு இருக்கும்போது தவறானவர் இருந்தால் நிச்சயம் நின்றோ மறுநாளோ சித்தரை குறை கூறினாலோ சித்தரை மாதிரி பேசினால் இன்றோ மறுநாளோ வாத கெட்டும் கேடு கெட்டு உயிர் கேடு உண்டாகும். எச்சரிக்கை உண்மைதானே? அப்போ உணர்வாங்க. சொல்லால் கொல்றது கிடையாது. உன் அடக்கொழுக்கத்தை ஒழுங்காயிரு. நான் சந்திக்கிறேன். அதாவது சிவன் எப்பவுமே யா மக்களும் நெட்டிக்களை பார்த்த பசுவாயிடுவார்கள். ஆனால் நந்திபாவன் மட்டும் பசுவாக மாட்டார். அவர் அந்த மாதிரி வரம் பெற்றிருக்கிறார் அல்லவா? இந்த பூச்சி சிலந்தி வேலை மாதிரி கட்டியிருக்காரு. அதுதான் அந்த காலத்து மூலிகையால் வரையப்பட்ட எந்த படமும் பல 100,000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த வரைபடம்ன்றது அழியாது. இப்போ அழிய மாதிரி நேரம் வந்துடுச்சுன்னா இந்த கோயில் இருக்க சக்தி குறைந்து மக்கள் சோகம் கைவிட்டு போகாமல் இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து மூலிகை பழங்களால் பண்ணதா? மூலிகை இலைகளால் பண்ணது. மூலிகை இலைகளின் சாரங்கள் ஒன்று கூடி நிறங்கள் வந்து சமநிலை கொண்ட வெப்பம் சீதளத்தை தாக்குப்பிடிக்கிற சக்தி கொண்டதாக அந்த ரசங்கள் ஒன்றாக கூடி குறைந்த பொம்மைகள். இதெல்லாம் பராமரிக்கலை. அப்படியே கூண்டாக வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு வரலாறு ஒரே ஸ்தம்பத்தில் வச்சுருக்காங்கன்னா பராமரிக்க வேண்டும். நீதி கேட்குது. நீதி மேல் தூண்ல பார்த்தீங்கன்னா நீதி கேட்குது. மணி வச்சு நீதி கேட்குது. கீழே போட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வந்து கீழே போட்டு அவன் பையனை ஏற்றுறான் பாருங்க. தேர் சக்கரத்தில் ஏற்றுறான் பாருங்க. மேலே வந்து சுவாமி காட்சி கொடுக்குறாரு. அந்த மந்திரியே சேர்ந்து விழுந்துடுவார். அதில் தப்புக்கு நானும் உடந்த அதை பார்க்குற சக்தி இது என்னங்க ஐயா? இந்த இதில் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, தாரகாவனத்து மகரிஷிகள் ஏவி விட்டு அந்த யானையை வந்து சுவாமி கீழ்ச்சி தோலா போத்தி பாருங்க. பெட்ஷீட்டா 1 2 3 4 அந்த இது பேர் என்னங்க? கஜமுக இந்த கஜாசுரனை. அதாவது வந்து யானையை வந்து இது பனக்கை மும்மதம் வேழம் முதித்தவன். அவ்வளோ பெரிய யானை வந்து கஜான்னா வலிமை கொண்டவன், கஜசூரனாக வலுத்தான். அப்படி ஒரு நிலை உண்டாம். அந்த ஹைகிரீவர் விஷ்ணு வந்து இருக்கும்போது ஈஸ்வரன் வந்து ரூபத்தில் வருவார். அதுதானே அந்த அது வெரி குட் வெரி குட். உக்ரம் தாண்டவம் இருக்கும் போது அவர் வந்து அவர் அகங்காரத்தை அழிச்சு விட்டு இந்த உடல் 2 பிரி செய்வார். அது எங்கன்னா ஆந்திராவிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே வந்து சிங்ககிரின்னு ஒரு கிரி இருக்குது. அங்கே அந்த உடல் பிச்சு போட்டதாக நான் சரித்து. ஈஸ்வரர் இருக்குது. கீழே இருக்கிறது நரசிம்மமூர்த்தி, மேலே இருக்கிறது சாமி. அது பேர் நல்லா இருக்குது. அடிக்கடி சிவன் கோயில் வச்சுருப்பாங்க, மறந்துட்டோம். அதாவது அந்த நேரத்தில் தான் இந்த மேலே கழுகு, ஜடாயு, சம்பாத், இது இந்த ராவணாசுரம் பயன்படுத்தி ஒரு அந்த அந்த வரலாறு காட்டுறது தான். வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். ராமர் ஒரு மனிதர் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரை கவர்மெண்ட் ஒரு அரசு வேலை கொடுத்து அவருக்கு மன திருப்தியை வச்சு செய்து
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இந்த விளங்காததுங்கெல்லாம் வருது பாருங்க, அதுங்க கையை வச்சு சொம்மானம் இருக்குது, அதை சுற்றியில் வச்சு தட்டுறது, இந்த கட்டையை இவ்வளோ பெரிய கல்லை வந்து ஒரு சிலை உருவாக்கி வரலாறுகள் வந்து வரைத்து சிலைகள் உருவாக்கும் போது எல்லாம் பத்திரப்படுறது கேவலமாக மக்களுக்கு இருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துட்டு வந்து பிஷாடணும் அப்படி பாருங்க. இந்த நாட்டில் அந்த கற்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு பக்கமாக இதெல்லாம் செய்ய முடியுமா எல்லாரும்?